கமல் கால் தூசிக்கு வருவாரா விஜய்? நடிப்புல கமல் பக்கத்துல கால் தூசிக்கு நிக்க முடியுமா? அவர் இமயமலைனா நீ வந்து, அவர் மலைனா நீ மடு, அவர் வந்து மானாமதுரனா நீ மயிறு. யாரு கூட யாரை ஒப்பிடுறது? அப்துல் கலாம் இன்னை அஞ்சலிக்கு வர மாட்டீங்க, இறுதி அஞ்சலிக்கு வர மாட்டீங்க. ஏன்னா இறுதி அஞ்சலியில கலந்து கொள்ற பழக்கம் உங்களுக்கு இல்ல. ஆனா சிறுதேவிக்கு மட்டும் நீங்க போவீங்க. ஏன்னா சிறுதேவிக்கு உங்களுக்குமான உறவு அப்படி. சரி, உண்மையிலே கமல் அவருடைய பேரை திருப்பி போட்டா கலாம்னோ இல்ல கலாம் அவருடைய பேரை திருப்பி போட்டா கமல்னு வருதான்னு சொல்லி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கலாம் அப்படின்னா இம்லா கா. நானே இப்பதான் திரும்பி இருக்கேன். என்ன கமல் சார் இப்படி பேச வைக்கிறீங்களே? ஓட்டிட்டுல இந்த படம் வந்தா ஓட்டி கொள்வாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு இந்தியன் 2 ஆகச் சிறந்த படமாக மாறப்போகிறது. படம் சிம்பு நீங்க பேசுங்க. என்னத்த பேசுறது? ஏதாவது பேசியா அப்படின்னு சிம்புவும் திரிசா உட்காந்து கடற்கரையில பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யணுங்கிற? இப்ப என்னதான் உனக்கு செய்யணும்? உனக்கு இது ஒரு டயலாக். அதாவது எனக்கு மன உளைச்சல் உண்மையில ஆயிடுச்சுங்க. உண்மையில இந்த படம் பார்த்த பிறகு நேற்று நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாம கண்ணு வீங்கி கண்ணுக்கு மருந்து போட்டுருக்கேன். நல்லா இருப்பில்லாதீங்களா? அது மாதிரி ஹாசன் அப்படிங்கிறது கர்நாடகத்துக்கு ஒரு ஊர். அந்த ஊர் பேர் தான் கமலஹாசன், சுருதிஹாசன், சாருஹாசன், அனுஹாசன், எல்லாம் ஹாசன் வர்றதுக்காக அந்த ஊர் பேரை போட்டுக்கிறாங்க. இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிக்க போறதும் இல்ல. இன்னும் நிறைய வேலை இருக்கு. இதை கொடுப்பதில் எனக்கு சந்தோஷம். ஒரு பெரிய மேடை, பல நல்ல கலைஞர்கள் பெருமைப்படும் இந்த மேடையில் என் தம்பியும் பெருமை கொள்வதில் எனக்கு பெருமை. நன்றி. சாதுவான மருத்துவர், மிரட்டலான மஜீஷியன், தில்லான கிராமத்து மைந்தன் என 3 மாறுபட்ட வேடங்களில் நடிப்பால் நம்மை மெர்சலாக்கினார் இளைய தளபதி விஜய். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே கால வாடிவாசல் தெரிந்ததுமே வந்துடும் பாரு. வாடிவாசல் தாண்டும் காளையார், ஏழைகளுக்கு உதவும் தளபதி. அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட சாப்பிடுங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு.